இன்னைக்கு கொஞ்சம் நேரமே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி அளவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லங்கோடு மணலிங்கிற இடத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் கொண்டிருந்த வேன்னு சொல்றாங்க கேஎல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. இந்த வேன்ல 18ல இருந்து 25 பேர் வரைக்கும் இருந்திருந்தாங்கன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கல, ஆக்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே வந்தேன். இந்த வேன் கவுந்திருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் சி கட்டிங்கான ஒரு டேர்னிங் இருக்கும். அந்த டேர்னிங்கையும் தாண்டி வரும்போது ஏதோ ஒரு வண்டி இடையில வந்ததா சொல்றாங்க. அந்த வண்டிக்கு கேப் கொடுக்க போய் இந்த வண்டியோட பேலன்ஸ் கட்டாய் தான் வண்டி கவுந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுல இருந்ததுல ஒரு லேடி வந்துட்டு, கொஞ்சம் வயசான லேடி வந்துட்டு வண்டிக்கு கீழே இருந்ததா சொல்றாங்க. அவங்களையும் எடுத்துட்டாங்க. யாருக்கும் உயிர் சேதம் இல்லை. ஆனா சரியான எலும்பு முறிவு, சதவு இந்த மாதிரி எல்லாம் அடி பயங்கரமா இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. டிரைவர் எஸ்கேப். டிரைவர் ஏன் எஸ்கேப் ஆனாருன்னு நம்மள பல பேருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம ஊர் அப்படி, நம்ம ஊர்ல உள்ள ஆளுங்க அப்படி. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி யாரும் சிந்திக்க மாட்டாங்க. முதல்ல டிரைவர் உயிரோட இல்லை டிரைவரை எழுப்பினா முதல்ல அந்த டிரைவரை அடிக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக பயந்து மேக்ஸிமம் நிறைய டிரைவர் பண்ற வேலை தான் எஸ்கேப் ஆகுறது. ஏன்னா முதல்ல அவங்க உயிரை காத்துக்கொள்ளணும். ஓகே, நான் என்னோட கருத்துக்கு வரேன். யாரும் தெரிஞ்சே வண்டி ஆக்சிடென்ட் பண்றதில்ல. ஓட்டுநர் நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்றது இதுதான். உங்களை நம்பி தான் மக்கள் உங்க வண்டியில உட்காந்து டிராவல் பண்றாங்க. அதுக்கு மேல உங்களை காத்துட்டு உங்க வீட்டுல அதை நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும்ல.